ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 18ஆம் தேதி மிக மோசமான அமாவாசையானது வருகிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அமாவாசையானது தை அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் அதிகப்படியான ஏற்றத்தாழ்வுகள், அதிகப்படியான இழப்புகள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த அமாவாசை மிகவும் மோசமான அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எதிர்பாராத பாதிப்புகள் நிச்சயமா ஏற்படலாம். அதே போல எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், என்ன மாதிரியான பலன்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள், திருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ மிதுன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. அதே போல இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அதற்கான ஒரு பரிகாரத்தையும் இந்த வீடியோல நாம சொல்லலாம். ஸோ அந்த பரிகாரத்தையும் நீங்க தை அமாவாசை நாள் என்று நிச்சயமா செய்யலாங்க. அந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா தெரிந்து கொள்ளலாம். ஸோ முதல்ல மிதுன ராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம முதல்ல பார்க்கலாம். மிதுன ராசினியர்களுக்கு 3வது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் ராசிநாதன் புதனும் இணைந்து இருக்கிறார். அதே போல சூரிய பகவானும் புதனும் 8ஆம் இடத்தில் இருப்பதால் மிதுன ராசி நேயர்களுக்கு கல்வியில பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கலாம். சூரியனும் புதனும் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த நிலை ஒரு நல்ல நிலையாக, அதாவது முன்னேற்றமான ஒரு நிலையாக உங்களுக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டம், நீங்க நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக நிச்சயமா இருக்கலாம். ஸோ மாணவர்கள் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு தகுந்தாற்போல் நிச்சயமா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். 2 டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சில மாணவர்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். எழுதுகின்ற, படிக்கின்ற அனைத்து விஷயங்களிலும் நீங்க மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். சூரியனும் புதனும் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் மிதுன ராசி நேயர்களுக்கு தன பாக்கியம் கூடி வரலாம். உங்களை சுற்றியிருந்த அனைத்து இருள்களும் இந்த நேரத்தில் நிச்சயமா மறையலாம். அதாவது இதுவரை உங்களை சுற்றியிருந்த தீமைகள், சுற்றியிருந்த நெகட்டிவான விஷயங்கள் அனைத்துமே இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு மாறலாம். இனி வரக்கூடிய காலகட்டம் வெளிச்சமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கலாம். இதனால மிதுன ராசினியர்களுக்கு இறைவனுடைய பரிபூரண அருளும் இந்த நேரத்தில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். 2ஆம் இடம் என்பது உங்களுடைய சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையும் மிதுன ராசினியர்களுக்கு ஏற்படுத்தலாம். உங்களுடைய ராசியில செவ்வாய் வீற்றிருப்பதாலும் 4ஆம் இடத்தில் இருப்பதாலும் சில மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய குடும்பங்களில் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தர்க்கவாதங்கள் உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு இதன் மூலம் ஏதாவது வாதங்களும் ஏதாவது சிக்கல்களும் நிச்சயமா ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் சில குறைபாடுகள் ஏற்படலாம். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக இந்த காலம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து புது வீடுகளுக்கு போவது, இயந்திரங்கள் பழுதாவது, இதற்கான செலவுகள் ஏற்படுவது, இந்த மாதிரி சின்ன சின்ன செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அதீத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமா இருக்க போகுது. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் எந்த இடத்தில் எந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டுமோ அந்த மாதிரி செயல்படுத்துவது மிதுன ராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவுத்திறனையும் பயன்படுத்தி செயல்படுவது மட்டுமே உங்களுக்கு நன்மையை தரலாம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதாலும் புதிய தொழில் தொடங்குவது, கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் செய்வது, எந்த மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக அமையலாம். உடன்பிறப்புகள், தாயாதி வர்க்கங்கள், தெரிந்தவர்கள், நீண்ட நாட்களாக பழகியவர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம்.
அரசு துறை, கார்ப்பரேட் துறைகளில் வேலை செய்யக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு இந்த காலகட்டம் சிறப்பம்சங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தமான தொழில்கள், பெட்ரோல், டீசல், பட்டாசு இந்த மாதிரி தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய நேயர்களுக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கும் இந்த நேரம் லாபம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கலாம். இருக்கின்ற பொருட்கள், கிடங்குகள் போன்றவற்றில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. செவ்வாய் 8ஆம் இடத்தில் பார்வையாக இருப்பதால் சூரியன் மற்றும் புதனை பார்க்கிறார். செவ்வாய் சூரியனை பார்ப்பதால் அவசர கொள்ளத்தில் வாக்கு கொடுப்பதால் கெட்ட பெயர் உங்களுக்கு உண்டாகலாம். எதையுமே இதனால அவசரப்படாமல் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. மற்றவர்கள் பேசுவதை முழுதாக புரிந்து கொண்டு பேசுவது ரொம்ப ரொம்ப மிதுன ராசினியர்களுக்கு முக்கியம். பேச்சில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். மிதுன ராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே நீங்க ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வரி கட்ட வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருப்பது முக்கியம். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் மூலம் உங்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுடைய துன்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படாத ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரலாம். சனீஸ்வர பகவானும் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். அங்கே பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் சில நேயர்களுக்கு கிடைக்கலாம். அரசு வேலைகளுக்கான தேர்வு எழுதியவர்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கலாம். சுக்கிர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும், பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் உதவிகள் வந்து சேரக்கூடிய ஒரு மாற்றம் உருவாகலாம். ராகுவோடு சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஊரை சுற்றி பார்ப்பது, ஆன்மீக வழிபாடு, தீர்த்த யாத்திரை, பெருமாள் சன்னதிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சில நேயர்களுக்கு ஏற்படும். வாகனம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டாகலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அதாவது ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது மிதுன ராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மிதுன ராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்போம். அதே போல இந்த தை அமாவாசையில முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வருடத்தில் 12 மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையிலும் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம வழிபடுவது செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு அனைவருக்கும் கண்டிப்பா தெரிந்திருக்கலாம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் திருப்தியுடன் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தற்போது வரக்கூடிய இந்த தை அமாவாசையில முன்னோர்களை வழிபாடு செய்வது உகந்த நாளாக சொல்லப்படுது. இந்த மாதம் மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக நமக்கு மாற்றக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மற்ற அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டை தவற விட்டவர்கள் கூட இந்த தை அமாவாசையில நீங்க முன்னோர் வழிபாடு செய்யலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, கிரக ரீதியாக பல காரணங்களை சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா முன்னோர் வழிபாடு இதுவரைக்கும் செய்யாம இருக்கக்கூடிய நபர்கள் இந்த முன்னோர் வழிபாட்டை தை மாதம் மட்டுமே நீங்க செய்தால் 12 மாதம் செய்த பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரலாம். இந்த தை அமாவாசை நாளில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை வைத்த இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்யணும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படையலாக வைத்துவிட்டு உங்களுடைய 7 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்களின் பெயர்களை ஒரு பேப்பரில் நீங்க எழுதி கொள்ளலாம். இந்த வழிபாடு செய்யும் போது உங்களுடைய முன்னோர்களின் பெயரை உச்சரித்து நீங்க வழிபாடு செய்யலாம். இப்படி 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் பெயர்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா இதற்கான பலன் உங்களுக்கு பெருமடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 7 ஜென்மத்துக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதனால உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால இந்த பலன் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய பரம்பரைக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க செய்திடுங்க.
இந்த பரிகாரம் மிகவும் ஒரு எளிமையான அனைவரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்றதுனால அனைவரும் இதை செய்து பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னமும் அதிகரிக்கலாம். உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தடை தடங்கள் நிச்சயமா இதனால நீங்கிடும். ஸோ முன்னோர்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் இதனால நிச்சயமா உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த தை அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு, அதாவது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே போல் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.